ஹாய், நான் தான் Santhoshi Srikar. இதுதான் என்னுடைய ஹைதராபாத் பிரான்ச் ஷோரூம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைதராபாத் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய போர்ட்ஃபோலியோ டே. ஸோ போர்ட்ஃபோலியோ டேயில் என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் அவங்க மேக்கப் ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ என்னுடைய மாடல்ஸ் வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு எப்போவுமே மாடல்ஸை முன்னாடி காட்ட மாட்டேன். ஸோ மாடல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேர் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்களோ அவங்களுடைய நேம்ஸை வந்து இதில் சிட் மாதிரி போட்டிருக்கேன். வாங்க நம்ம உள்ள வாங்க கம். மாடல்ஸை தான் செலக்ட் பண்ண வைப்பேன். ஏன்னா அப்புறம் மேம் எனக்கு ஷார்ட் ஹேர் வந்துட்டாங்க, டீப் ஸ்கின் டோன் வந்துட்டாங்க, லாங் ஹேர் வந்துட்டாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த லாட் நான் வச்சுருக்கேன் நான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் மாடலாக வரணுன்றது காட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடி அவங்களுக்கு காட்ட மாட்டேன். ஸோ ஆன் ஸ்பாட்டாக நான் அவங்களுக்கு மாடலை கொடுத்து, அவுட்ஃபிட் கொடுத்து, ப்ராடக்ட்ஸ் கொடுத்து, ஆன் ஸ்பாட்டாக அவங்க ஒரு 3 ஹவர்ஸில் அவங்களாவே எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்து, ஸ்கின் பார்த்து, எந்த ஷேட் சூஸ் பண்ணலாம், எந்த பிராண்ட் சூஸ் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், ஹேரை பார்த்து எப்படி இந்த ஹேருக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், இந்த அவுட்ஃபிட்க்கு எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு 3 ஹவர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரியல் கிளைண்ட் மேலே, அதாவது அவங்க மாடல் மேலே ஃபுல் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. Good morning. Please sit. Ready? Yes. Excited? Yes. Okay, don't worry. Examination day alage untadi. బాగా చేస్తాను. నేను దగ్గరే రాను, నేను హెల్ప్ చేయను, మీరే చేయాలి. మీరు బ్రైడల్ దగ్గరికి వెళ్ళిన తర్వాత నేను హెల్ప్ చేస్తానా? లేదు కదా, మీరే కదా చేయాలి. డోంట్ వరీ, బాగా చేస్తారు, టెన్షన్గా ఉంటుంది. ఇక్కడే ఉంటారు, డోంట్ వరీ. மாடல்ஸ்க்காக போர்ட்ஃபோலியோ டேக்காக நான் சென்னையிலேருந்து இப்போ சென்னை ப்ளஷ் பொட்டிக்கில் வந்து ரெண்டலுக்கு அவுட்ஃபிட்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு ரெண்டல் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் சென்னையிலேருந்து நான் வர வச்சுருக்கேன். மாடல்ஸ் அவங்களுடைய ஃபீச்சர் பார்த்து, அவங்களுக்கு என்ன மாதிரி அவுட்ஃபிட் செட் ஆகும், என்கிட்ட என்ன சைஸ் இருக்கோ பார்த்து அவுட்ஃபிட், ஜுவல்லரி, ப்ராடக்ட்ஸ் ஃபார் அந்த போர்ட்ஃபோலியோ டேக்கு அவங்க பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு, மேக்கப் கிட், ஹேர் கிட் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட் செலெக்ஷன்ஸ். போர்ட்ஃபோலியோ டே. ஸோ மாடல் கொடுத்தாச்சு, அவுட்ஃபிட் கொடுத்தாச்சு, என்னுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் சென்டர் கிட்லையும் வச்சாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஃபுல் கிட்டும் அவங்க கிட்ட நான் 25,000 ஒர்க் கொடுத்த கிட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்குது. சென்டர் கிட்லேயும் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். போர்ட்ஃபோலியோ டேயோடைய ஸ்ட்ராங் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜவுரி குஞ்சலம் பண்ணக்கூடாது, கேர்ள்ஸ் பண்ணக்கூடாது, பன் வச்சு சும்மா பூ சுற்றக்கூடாது, பூவை வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேட் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா பயமுறுத்திருக்கேன். பட் லாஸ்ட்டில் உங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னா பண்ணுங்கள், பட் ஏதாவது க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். சரியாக வரலனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஏதோ க்ரியேட்டிவாக நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். மெயின் ஃபவுண்டேஷன் சார், நாஸ் ஃபவுண்டேஷன் சார். ரொம்ப அழகான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. அவங்களாவே அதுக்குள்ளே மாடல் மேலே பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு போ வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மர்மைட் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. చాలా బాగుంది, వెరీ బ్యూటిఫుల్. రియల్ హెయిర్ மேலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. దీని ముందు ఎప్పుడైనా హెయిర్ స్టైల్ వచ్చా? ఇదే ఫస్ట్ టైం. నైస్, டு இட். இந்த கிட் நாங்கள் உங்களுக்கு 25,000 ஒர்த் கொடுத்த கிட். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரீகோட் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன ஃபவுண்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் சென்டர் கிட்டில் திருப்பி எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கோம். ஸோ வி ஹேவ் மேக், பியூட்டி, ஹூடா பியூட்டி, forever 52, நார்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் லைக் Kat Von D, Fenty Beauties, Makeup Forever. ஸோ அதை தவிர்த்து ஹைலைட்டர்ஸ், ப்ளஷஸ், இதெல்லாம் அவங்க திருப்பி வேறு எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவங்க கிட்டில் இருக்குது. இங்கேருந்து எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ఏం ప్రోడక్ట్ చేశారు? forever 52. ఓకే, బ్యూటిఫుల్ మెస్సీ బన్. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேர் ஸ்ப்ரே, டாங், கிரிம்பர், ஸ்ட்ரைட்னர் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ அவங்க யூஸ் பண்ண ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம் 950 rupees. அண்ட் இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா 850 rupees. இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா 400 rupees. ஏன் இதை நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் பை வேர்ட், உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன். இல்லைனா எத்தனை நாள் நான் காமிச்சதே கிடையாது. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் செஷனுக்கு நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் நாங்களே லென்ஸ் அண்ட் லேஷஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ டேக்கு கூட நாங்களே லென்ஸ் லேஷஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நாங்கள் கொடுத்த 25,000 worth கிட். இது ஸ்டூடெண்ட்டோட கிட். ஜஸ்ட் அவங்க பெர்மிஷனோடய காட்டுறேன். மேம் ఈ కిట్ని ఒకసారి చూడొచ్చా? ஸோ என்னெல்லாம் இருக்குது கிட்லன்னு ரஃபாக காட்டுறேன். டோனர், ஹைலைட்டர் பேலட் 1200, ப்ளஷ் பேலட் 1400, ஃபவுண்டேஷன்ஸ் 4 ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, ஃபேஸ் வாஷ், கான்டர் பேலட் 1500, 2 டிஃப்ரெண்ட் காஜல், 10 லிப்ஸ்டிக் இருக்குது, ஃபேஸ் வாஷ், காஜல், மஸ்காரா, ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், பியூட்டி பிளெண்டர், பவுடர் பஃப், மஸ்காரா, லைனர், கன்சீலர்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் வேனிட்டியுமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 25,000 worth கிட். இந்த ப்ளஷ் கிட், இந்த ப்ரஷ் செட், என்னுடைய ப்ரஷ் செட் வந்து 2,999 ப்ரைஸ். ஸோ அதுவும் கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த 25,000 ஃப்ரீ கிஃப்ட் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட். இது அவங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நாளையிலேருந்தே அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் ஆகிடலாம். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுற ஜுவல்லரிஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்களே ஜுவல்லரி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒருத்தங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வெரி நைஸ் பட்டர்ஃப்ளை ஹேர் ஸ்டைல். ஒரு லைன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரோஸ் பண்ணியிருக்காங்க, மெஸ்ஸி பிரைட் பண்ணியிருக்காங்க. దీని ముందు ఎక్స్పీరియన్స్ ఉందా? ఫ్రెషరా మీరు? லுக் எட் த க்ரியேட்டிவிட்டி. இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்காத ஹேர் ஸ்டைல்ஸ், பட் அவங்களாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் தனியாக ரோஸ் சொல்லியிருக்கேன், தனியாக பபுள் பிரைட் சொல்லியிருக்கேன், தனியாக லைன்ஸ் புல்லிங் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்கள நான் வந்து எப்போவுமே க்ரியேட்டிவாக யோசிங்க சொல்லுவேன். ஸோ அவங்களாம் யோசித்து ஒரு பியூட்டிஃபுல் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. 3 రోస్, బబుల్, లైన్స్, చాలా బాగుంది. వెరీ బ్యూటిఫుల్ హెయిర్ స్టైల్. ஸோ ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோஷூட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க தான் டீம். ஸோ இஸ் மிஸ்டர் ஈஸ்வர். ஸோ ஹீஸ் அ சினிமாட்டோகிராஃபர், மூவிஸ் ஹைதராபாத்தில் இருக்கிற சினிமாட்டோகிராஃபர். ஸோ நம்ம ஹைதராபாத் கிளாஸ் நடக்கிறதுனால நமக்காக வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போர்ட்ஃபோலியோ டேக்காக பண்ணியிருக்கிற ஒரு சின்ன செட்டப் ப்ரொஃபஷ்னல் பிக்சர்ஸ்க்காக. இந்த ஃபுட் நாங்கள் எல்லா வாட்டியுமே ப்ரொவைட் பண்ணுவோம். பட் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ என் பேஜில் போட்டதே கிடையாது. பட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வெரி நைஸ், யூ டிட் வெரி பியூட்டிஃபுல். थोड़ा हैंड डाउन, ये हैंड. हाँ थोड़ा स्माइल, फिंगर्स थोड़ा लूज करिए. हाँ ओके, स्माइल. ओके మీ దగ్గరికి రాగండి మ్యాక్ని. ఎస్ స్మైల్. ఇట్స్ ఓకే. ఆ బాటిల్ కా చూస్తేనే మా లేడీస్కి అర్థమైపోతుంది. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஆகுது. இப்போ தான் எங்கள் டீம் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இன்னொரு 1 day இருக்குது. அதாவது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே போர்ட்ஃபோலியோ தான். நாளைக்கு இன்னொரு ஹாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ டே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ தான் எல்லாருமே மாடல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு போனாங்க. ஸோ திஸ் இஸ் ஹா போர்ட்ஃபோலியோ டே, அ பிக் டே. எல்லோரும் நொந்து நூலாகி சாப்பிட்டுட்டு இருக்கோம். మేమందరూ కలిసి ఒకే ఇంట్లోనే ఉన్నాం. எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஹைதராபாத்தில். ஸோ பேச்சுலர் பாவனி மேம், திஸ் இஸ் பேச்சுலர் யாசின் மேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் வந்து எல்லாரும் ஒரே ரூமில் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ ரூம் வந்து கொஞ்சம் கொடுமையாக பேச்சுலர் ரூம் மாதிரி தான் இருக்கும். எஸ், திஸ் இஸ் பேச்சுலர் கோகிலா, மை ஸ்டூடெண்ட். பேச்சுலர் சோனு மேம், மை ஸ்டூடெண்ட். பேச்சுலர் சாஜிதா மேம், மை ஸ்டூடெண்ட். யாசன் மேம் வந்து பியூட்டிஷியனாக வந்தாங்க. இப்போ ஹேர் ட்ரெஸ்ஸர் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட் எல்லாத்துலேயுமே ப்ரொமோட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பேச்சுலர்ஸ். மெயின் பேச்சுலர் வந்து கல்யாணான பேச்சுலர் வராங்க, உள்ளே இருக்காங்க, ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ராஜமன்றி பேட்ச்.
ராஜமண்ட்ரி ஸ்டாஃப்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே மேம் நாங்கள் இங்கேயே இருக்கோம், ஒன்றாவே இருக்கோம், வேறு ஹோட்டல் ஹாஸ்டல் வேணான்னு சொன்னதுனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஸோ காலையில் போகிறோம், ராத்திரி தான் வரும். ஸோ அதனால் வீடுன்றது இட்ஸ் ஒன்லி லைக் அ பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு சிம்பிளான ஹவுஸில் எல்லா பேச்சுலர்ஸும் சேர்ந்து இருக்கோம். ஸோ அவங்க ஸ்னேகா மேம் மேரிட் பேச்சுலர், கரூர் தானேடா நீங்கள்? இவங்க கரூர், இவங்க வந்து நீங்கள் எங்கடா? காரைக்குடி நேற்று பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. சோனு மேம் சென்னை தான், சித்தூர். ஓகே, சோனு மேம் சித்தூர், சாஜிதா மேம் சென்னை, யாசின் மேம் நெல்லூர், பாவனி மேம் விஜயவாடா, ராஜமண்ட்ரி. ஸோ ஆல் சவுத் ஆந்திரா, தெலுங்கானா and Tamil Nadu, Karnataka, everybody are yes together in plush in one house.